அண்மை செய்தி. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ப்பதாக வாக்குறுதி அளித்து இதுவரையில் அரசாணை வெளியிடாத திமுக அரசை கண்டித்து ஆயிரக்கணக்கான ஊராட்சி செயலாளர்கள் சென்னையில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். 2வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். விவரம் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள 1500க்கும் அதிகமான ஊராட்சிகளில் பணியாற்றி வரும் ஆயிரக்கணக்கான ஊராட்சி செயலாளர்கள் இன்று 2வது நாளாக சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் ஊராட்சி செயலாளர்கள் அனைவருமே கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். தமிழக அரசு துறைகளில் சி கிரேடு பிரிவில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன ஊதியம் வழங்கப்படுகிறதோ அதே ஊதியத்தில் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் இவர்களை அண்மையில் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அரசு ஊழியர்களுக்கு என அளித்த இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்தில் கிராம ஊராட்சி செயலாளர்களை திமுக அரசு சேர்க்கவில்லை என கூறிதான் இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். திமுக அரசு வெளியிட்ட அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கண்டித்து ஜனவரி 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை மாபெரும் போராட்டத்தை சென்னையில் பல்வேறு இடங்களில் நடத்தி சென்னை நகரத்தை ஸ்தம்பிக்க வைத்தனர் ஊராட்சி செயலாளர்கள். இந்த போராட்டத்தை கண்டு அஞ்சி உடனடியாக ஊராட்சி செயலாளர்களையும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடுவதாக துறை சார்ந்த செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஜனவரி 13ஆம் தேதி முதல் அவர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொண்டிருந்தனர். சில நாட்களுக்குள் அரசாணை வெளியிடவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் எச்சரித்திருந்த நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அரசாணையை திமுக அரசு வெளியிடாதது ஒட்டுமொத்த ஊராட்சி செயலாளர்களையும் கடுமையான அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டிக்கும் விதமாக நேற்று முதல் மீண்டும் போராட்டத்தை தொடங்கிய ஊராட்சி செயலாளர்கள் சைதாப்பேட்டையில் உள்ள ஊராட்சி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தி கைதாகினர். இந்த நிலையில்தான் 2வது நாளான இன்றும் தமிழகத்தில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான ஊராட்சி செயலாளர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் இன்று மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் தற்போது புதிதாக ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையும் ஏமாற்றும் வகையில் புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் காலமுறை ஊதியத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்களை இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். திமுக அரசு இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைத்து அரசாணை வெளியிடும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்றும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சென்னை மாநகரை ஸ்தம்பிக்கும் வகையில் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றனர். சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் ஊராட்சி செயலாளர்களின் இந்த மாபெரும் காத்திருப்பு போராட்டம் என்பது தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.